இங்கே வந்து இதுதான் நம்ம வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணுறோம். ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. 2 வாட்டர் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் கலருக்குள்ள பிளாக் டேங்க்கு, கிரே கலருக்கு வந்து கிரே டேங்க்கு. கிரே கலர் ஹேண்டில் வந்து ஃபார் கிரே டேங்க், அதாவது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் கிச்சனில் இருக்கும். இது வந்து பிளாக் கலர் ஹேண்டில், இது வந்து நம்முடைய ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த டேங்க்கில் இருக்கும். ரெண்டுமே 50-50 கேலன் டேங்க். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி அந்த ஸ்வேஜோடு கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ட்ரைனேஜ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஹோஸை வந்து வெளியே எடுக்கிறோம். இந்த ஹோஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஹோஸுங்க. இது வந்து ரொம்ப எவ்வளோ ஷார்ட்டுன்னு லிங்க் பண்ணிக்கலாம், நீளம் வச்சுக்கலாம். இந்த ஹோஸில் வந்து இப்போ வந்து இந்த ஹோஸை கொண்டு போய் அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய வாட்டரில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த டேங்க்கை முதல்ல சொன்ன மாதிரி அந்த உள்ளே வந்து 2 டேங்க் இருக்குங்க, கிரே டேங்க், பிளாக் டேங்க்கு. 2க்குமே பொதுவான ஒரு கனெக்ஷன் பைப் கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்ஷன் பைப்பை கேப் இருக்குது, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது தண்ணிலாம் வெளியே வர கேப் கொடுத்துருக்காங்க. இப்படி மேலே தூக்கிட்டு அதை மாட்டும்போது அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா ட்ரெயின் ஆகாது. அப்போ தான் கொடுத்து அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை அழகாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிடணும். அதை லாக் பண்ணதுக்கப்புறம் அதை கீழே டவுன் பண்ணணும் ட்ரெயின் பண்ணுறக்கா. டிரான்ஸ்போர்ட் பண்ணால் மேலே தூக்கி வச்சிடணும். இப்போ இந்த பைப்பை கொண்டு போய் நேராக எடுத்து கொண்டு போய் அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய கனெக்ஷனில் அதில் கொண்டு மாட்டிடணும். இட்ஸ் ஃப்ளெக்சிபிள். 50 feet வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் ஸ்லோப்புக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஓப்பன் தி கிரே டேங்க். ஓப்பன் பண்ணி அது லீக் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கிரே டேங்க் ஓப்பன் பண்ணால் இதுவும் ஒரு லீக், அங்கே தண்ணி போகுது. கிரே டேங்க் ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் பிளாக் டேங்க் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம பிளாக் டேங்க் ஓப்பன் பண்ணல, பிளாக் நான் ஃபுல் பண்ணல, ஜஸ்ட் கனெக்ஷன் தான். ஸோ லீவிங் கிரே டேங்க் கனெக்டட். அது எப்படி ஓப்பன் பண்ணீங்க டேங்க் டாடி? ஜஸ்ட் புஷ் இன், லீவர் தான் புஷ் பண்ணிட்டு லீவரை ஃபுல் பண்ணு. அதே மாதிரி பிளாக் டேங்க் ஃபுல் பண்ணால் பிளாக் டேங்க் வந்து இப்போ பிளாக் டேங்க் ஜஸ்ட் எம்டி ஆகினால நம்ம அது ஒன்றும் பண்ணல. ஸோ ஜோ டு அட்ஜஸ்ட் த ஃப்ளோ.